கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அத்தியிலை இரண்டாவது பாகத்தை ஏன் அவர்கள் துரத்தப்பட்டார்கள், எதனால் அவர்கள் துரத்தப்பட்டார்கள்? நான் ஏற்கனவே சில விடயங்களில் சொல்லியிருக்கிறேன். தேவன் இல்லாத ஒரு ஏதேன் தோட்டத்தை இந்த ஆதாம் ஏவாளும் விரும்புகிற காட்சி இந்த புறாவின் யூடியூப் சேனலை பார்த்துக் கொண்டிருக்கிறவர்கள் வீடியோவுக்கு போவதற்கு முன்பதாக மனிதனுக்கு தேவையான ஒரு நிகழ்ச்சியை, ஒரு விளம்பரத்தை பார்த்து தொடர்ந்து வீடியோக்குள் செல்வோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, வேதத்திலே நான் வாசிக்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனம் இப்பொழுது சொல்லுது, அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்கள் திறக்கப்பட்டது. எப்பொழுது? நான் இங்கே வாசிக்கிறேன், 3லிருந்து 4ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மையை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவா என்றது. 7ஆம் வசனம். அப்பொழுது அவர்கள், அதாவது இந்த கனியை அவர்கள் பறித்து புசித்து விடுகிறார்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தியிலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். அதுக்காகத்தான் ஒரு செய்தியிலே நான் உங்களுக்கு முன்னுரையாக சொல்கிற பொழுது இந்த அத்தியிலையை குறித்து சொன்னேன். இந்த அத்தியிலையை பாருங்கள். அத்தியிலை இப்படித்தான் இருக்கிறது. நம்முடைய நாட்டில் இதை சில இடங்களிலே விளைவிக்கிறார்கள். நல்லா குண்டாக அந்த பழம் இருக்கிறது. நான் அதை சாப்பிட்டு கூட பார்த்தேன். ஆகவே அந்த மரத்திலே பிடியை சாப்பிட்ட பின்பு எனக்கு இந்த ஞாபகம் வந்தது, இதை பற்றி ஒரு செய்தி போட வேண்டும் என்று. இப்போ இந்த அத்தியிலையினுடைய திக்னஸை பாருங்கள். ஒரு சின்ன ஒரு திக்னஸ் தான் இருக்கிறது. இது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அது செடியில் இருக்கின்ற விலைக்கும் பச்சை பசுமையாக இருக்கும். அவருடைய நிழல் நன்றாக நமக்கு தெரிந்து கொண்டிருக்கும். செடியை விட்டு பிரித்த பின்பு கொஞ்ச நேரத்திலே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வாட ஆரம்பிக்கும். அப்படி வாட ஆரம்பிப்பது சூரிய ஒளிப்பட்டு விட்டால் அது அப்படியே சருகாக காய்ந்துவிடும். அப்படியானால் இந்த அத்தியிலையை இதிலே நாம் தைத்து இதை ஒரு ஆடையாக நாம் போடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அத்தியிலையை தைத்து ஒரு ஆடையாக நாம் போடுகிறோம் என்றால் எப்படி இந்த நம்முடைய மேனியை அது மறைக்க முடியும்? வெயில் ஆக ஆக அல்லது நேர ஆக ஆக இந்த இலைகள் அப்படியே சுருண்டு 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 என்ன செய்யும் என்றால் நம்முடைய மேனிகள் எல்லாம் தெரிய ஆரம்பித்துவிடும். இன்றைக்கு மக்கள், நிறைய நபர்கள் தங்களுடைய மேனியை ஆண்டவர் இப்படிப்பட்ட தன்மையினாலே, இந்த வெட்கத்தினாலே சீரட்டுக்குள் வந்தார்கள். எதனால்? தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. அப்ப இதுவரைக்கும் அவர்கள் நிர்வாணிகளாகத்தான் இருந்தார்கள். இப்ப அறிந்து என்பது என்ன அப்படின்றதை பார்க்க வேண்டும். இந்த இடத்திலே நான் தவறாக அதை சித்தரிக்கவில்லை. நியாயமான முறையில் அறிந்து என்பதற்கு இன்னும் சில வேதத்தில் இருக்கிறது. ஆதாம் ஏவாளை அறிந்தான், அவனுக்கு காயின் ஆபேல் என்பவர்கள் பிறந்தார்கள் என்றெல்லாம் வரும். இந்த இடத்திலே நாம் பார்க்கிற பொழுது பரிசுத்த வேதாகமத்திலே தெளிவாக நமக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய காரியத்தை நாம் சிந்திக்க வேண்டும். அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. அப்ப இதுவரைக்கும் என்ன நடந்து கொண்டிருந்தது என்றால், தேவனுடைய காருண்யம் இந்த அவருடைய சரீரத்தை அவர்கள் அவர் ஒரு ஒளி வெள்ளத்தை போல அவர்கள் அதற்குள் புதியப்பட்டவர்களாக இருந்தார்கள். இன்னொன்று உங்களுக்கு நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும். எவன் ஒருவன் பயப்படுகிறானோ, எவன் ஒருவன் வேதனைப்படுகிறானோ, அவனுக்கு கண்டதெல்லாம் இருட்டெல்லாம் பேயாக அவனுக்கு தெரிய ஆரம்பித்தோம். அப்ப இந்த இடத்தில் பார்க்கிற பொழுது தேவன் சொன்ன அந்த வார்த்தை அவர்களை விட்டு, அதை விட்டு அவர்கள் விலகியபடினாலே தேவனுடைய காருண்ய சமூகம், அந்த மகிமையின் சமூகம் அவரை விட்டு பிரிகிற பொழுதுதான் இவர்களுக்கு இந்த உணர்வுகளை தெரிகின்றன. நாம் ஒரு நிர்வாணிகள். இப்பொழுது மகிமை, ஏனென்றால் நான் மகிமையான ஒரு மகிமையினுடைய ஒளி அவர்களை காவந்து பண்ணி கொண்டு அவர்கள் மறைத்து அந்த நிர்வாணமான கோலத்திலே அவர்கள் இருந்தாலும் அதை பார்த்து அவர்கள் ஐயரவுப்படாத அளவிற்கு இந்த மகிமையினுடைய தெய்வீக அந்த சாயல் இருந்து கொண்டிருந்தன. இதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நிறைய பேர் அதை பேசுவதில்லை. ஆகவே அந்த தெய்வீக சாயலிலே இருந்து கொண்ட மனிதன் அல்லவா. ஆக அப்போ இந்த வார்த்தையை அவர்கள் எடுத்து போட்டு விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த வார்த்தையை அவர்கள் எடுத்து போட்டு விட்டார்கள் என்று சொல்ல வேண்டும். வார்த்தை உள்ளுக்குள் இருக்கிற வரைக்கும் மகிமை. வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவன் தாம்
உண்டாக்கிய எல்லாவற்றிலும் தமது வாயிலிருந்து வந்த சொற்கள் இருக்குது பாருங்க, அதை கனப்படுத்தியிருக்கிறார், மகிமைப்படுத்தியிருக்கிறார், அதை போற்றி. ஆனால் தான் தேவன் வாயிலிருந்து இந்த வார்த்தை, அந்த வார்த்தையானது அவருக்குள் இயற்கையாகவே ஒரு சிஷ்யரை உண்டு பண்ணிற்று என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நம்மளோடு வாசம் பண்ணினார். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள இயலுகின்றன. இந்த அடிப்படையில் பார்க்கிற பொழுது நமக்குள்ளே ஒரு சிந்தனை, ஒரு செயலாக்கம் வடிவம் பெற வேண்டும். என்ன வடிவம் பெற வேண்டும் என்றால், பிரியமானவர்களே, நான் அத்தியலையும் மதமும் என்று சொன்னேன் அல்லவா? அத்தியலையும் மதமும் என்று சொன்னேன். இப்பொழுது இவர்கள் இந்த காருண்ய வஸ்திரமானது விலகிவிட்ட காரணத்தினாலே இப்போ அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்குள் இல்லை என்றால் அது வெட்கம்தான் வரும். இன்றைக்கு நீங்கள் மேடையிலே சில நபர்கள் பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிற பொழுது ஏதாவது ஒரு காரியத்தை வைத்துக்கொண்டு அதை மனதில் வைத்து அதை சரியாக தேவ ஆலோசனைப்படி இல்லாமல் பேசுகிற பொழுது மிக அது அவர்களுக்கு ஒரு பரிதாபமான உணர்ச்சி, ஒரு வெட்கமாக இருக்கும். அந்த இடத்துல அவர்கள் அதற்காக சில கதைகளை போட்டு அதை சரி செய்து விடுவார்கள். ஏனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற பொழுது வேதமே சொல்லுகிறது, தீமோத்தேயுவை பார்த்து சொல்கிறார், நீ சபை நடத்துகிறவனாய் நீ போதக சமர்த்தனாய் இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமாய் இருக்கிறாயோ, எப்படி நீ மற்றவர்களுக்காக மாயமில்லாமல் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறாயோ, ஜெப தப உபவாசங்கள் அனைத்தையும் செய்கிறாயோ, இதுபோல நீ போதிப்பதிலும் சமர்த்தனாக இருக்க வேண்டும், போதக சமர்த்தனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் நீ ஏதாவது கதையை கூறிக்கொண்டே இருப்பாய். எங்களுடைய சபையில் நான் வளர்ந்ததான தென்னிந்திய பூர்ண சுவிசேஷ தமிழ்ச்சபை என்ற சிவகிரியில் இருக்கக்கூடிய அந்த சபையிலே அதை அவருடைய பவுண்டர் ஜபரத்னம் என்ற அவர் பெரிய ஒரு பரிசுத்தவான் என்று சொல்லுகிறார்கள். நான் அவரை பார்த்த கிடையாது. பிறப்பதற்கு முன்பதாக அவர் மரித்து போனார். அந்த சபையில் நீங்கள் பார்த்தால் மிக வித்தியாசமாக அவர்கள் அந்த தெய்வீக தொடர்பில் ஒருவருக்கொருவர் தங்களை ஓசரித்துக் கொள்கிற காரியங்களையும் நான் பார்த்திருக்கிறேன். அந்த சபை அது வளர்ந்து வருகிற காட்சிகளை நாம் பார்த்தோம் என்றால், கிறிஸ்துமஸ் டயத்தில் அந்த பவுண்டருடைய மகனை கூப்பிடுவார்கள். அவர் ஒரு தட்டெழுச்சி பயிற்சி மையம் இப்படி என்றெல்லாம் சிலதை வைத்திருந்தார். தென்காசியிலே அவரை அழைத்து அனுப்பி அவருக்கு அந்த நாட்களில் ஒரு மரியாதை செலுத்துவார்கள். மரியாதை என்றால் மிச்சம் கொடுப்பதோ அல்லது துண்டை போத்து செலுத்தோ அதெல்லாம் இல்லை. நல்ல சாப்பாடு கொடுத்து அவர் வந்து போவதற்கு ஒரு காணிக்கையும் கொடுத்து, ஐயா உங்களுடைய தகப்பனார் ஆரம்பித்த சபையில் எங்களுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வதித்து ஜெபித்து கொஞ்சம் பேசுங்கள் என்று சொல்வார்கள். நான் அவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறேன், 2 பிரசங்கம் கேட்டிருக்கிறேன். நன்றாக காலமாக கேளுங்கள். உடனே அவர் பேசினார். தின்மார்க் 3 பிரசங்கத்துக்கு மேல் கேட்டிருக்கிறேன். அவர் சொல்லுகிற பொழுது உன்னால் செய்ய தடுத்தார். துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமலும் என்று சொல்லி, நடக்கக்கூடாதியா, நடக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கு. நீங்க எப்படி நினைக்கிறீங்க? எங்க மாமா அவங்கெல்லாம் மூப்பர்கள் அப்படியே புறா மாதிரி முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. என்னைய பார்த்து என்ன செய்ய, நான் என்ன செய்ய முடியும்? துன்மார்க்கரோட ஆலோசனை நடக்கக்கூடாது எழுதியிருக்கு. அவர் விளக்கம் கொடுக்குறது. பாவியலோட வெளியே நிற்கக்கூடாதியா அப்படி இன்னொரு மூப்பர் பார்த்து சொல்றாரு. என்ன எங்க குரு பார்க்கறதுலாம் ஒன்றும் இல்லை, நிற்கக்கூடாதியா. பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும் உட்காரக்கூடாது. பைபிள் சொல்லுதியா. இதுக்கு விளக்கம் எல்லாம் அவருக்கு சொல்லவும் தெரியாது. அவர் சின்ன பிள்ளையில படித்ததை அதுக்கு பிறகு ஒரு வெகு காலமாக பைபிள் விட்டு எல்லாத்தையும் மறந்து விட்டாங்க. இவங்க குடிச்சு கொண்டு வச்சுட்டு இருப்பாங்க. பிறகு ஒரு பிரசங்கம் பண்ணார், 23ஆம் சங்கீதத்தை. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பராக இருக்கார். அவரு ஒரு ஆடு தன் மேய்ப்பது போல அப்படின்னு கூட அவர் சொல்லலை. மேய்ப்பராக இருக்காருன்னு போட்டிருக்கு, நான் வாசித்திருக்கேன் அப்படின்பாரு. இப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏதாவது ஒரு சங்கீதத்தை எடுத்து அதை 2-3 தடவை சொல்லிட்டு எல்லாரும் நல்லா ஜோம் பண்ணி ஐயாவுடைய சபையை அப்படியே தூக்கிக்கிட்டு மேலே போங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருவார். இது நடந்ததை நான் சிறுபிள்ளையான வயதுள்ளவனாக அல்லது கொஞ்சம் ஓரளவுக்கு நன்றாக தெரிந்த பின்பும் அவருடைய காரியங்களை பார்த்திருக்கிறேன். ஆக இந்த இடத்தில் பாருங்கள், அவருக்கு வேறு எதுவும் சொல்ல தெரியவில்லை. அதனாலதான் போதக சமர்த்தனாக இருக்கணும். தேவ சமூகத்தில் போய் மைக்க பிடித்து நாம் பேசுகிற பொழுது நம்முடைய வார்த்தை பரலோகத்தின் மன்னாவாக அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தையாக, அது அபிஷேகிக்கப்பட்டதுதான். அது அபிஷேகத்தோடு அதை எடுத்து ஜனங்கள் மத்தியில் அதை உரைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அப்போ அபிஷேகம் என்றால் என்ன? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பொழுதே உங்களுக்குள் அவர் வந்து விடுகிறார். கிறிஸ்து என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர். நீ ஒரு கிறிஸ்துவுடைய சீடனாக இருந்தாலே அபிஷேகத்துக்குள் வந்து விடுகிறாய். இன்னைக்கு அதற்கு பிரம்மாண்டமாக உட்கார்ந்து 7 வெள்ளிக்கிழமை 30 நாள் 41 நாள் தவம் இருந்து இன்னத்தையும் ஒரு சக்தியை பெற்றுக் கொள்ளும்போது சொல்கிறார்கள். அப்படியெல்லாம் வேதத்தில் இல்லை. தவறான வழியிலே நம்முடைய மூளையில அந்த சிந்தனையை வைத்திருக்கலாம். எதையுமே சரியாக
நான் வேதத்திலிருந்து உங்களுக்கு அதை தருகிறேன். பாருங்கள், எபேசியர்கள் 20 சொல்கிற பொழுது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றுக்கொண்ட பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள். ஒருத்த இப்போ இந்த இதுல ஒரு பார்சல் இருக்குது. இந்த பார்சலை நாம் இன்னொருவருக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னால் எந்த இடத்துக்கு போகணுமோ அட்ரஸ் சொல்லணும், ஒரு முத்திரை குத்தப்பட்டிருக்கும். இந்த முத்திரை குத்தப்பட்டால் போகிற இடத்துக்கு போயிடும். நாம் பரலோக வாசிகள், தேவனோடு வாசம் பண்ண வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மளை ரட்சித்திருக்கிறார். அப்படி ரட்சித்திருக்கிற பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? அப்போ அவர் நமக்குள் வந்து விடுகிறார், நம்மளை முத்திரை குத்தி விடுகிறார். முத்திரை குத்தினவர் அவர் துக்கப்படுத்தாமல் அவரை, ஆவியானவரை மேலும் மேலும் அவர் சொல்லுகிற பாதையில் கீழ்ப்படிந்து நாம் நடந்து கொண்டிருக்க வேண்டும். அடுத்த செய்தியில பார்ப்போமா?